இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு மரணம் நடந்தால் காரியம் நடத்துறது 16 நாள் அமைதியாக இருப்பார்கள் அந்த குடும்பம். 16 நாள் கழித்து தான் அவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவாங்க. இதுதான் தமிழருடைய மரபு. இப்போ விஜய் கரூருக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு விரும்புகிறார். இதற்காக நீங்கள் 16 நாள் முடிந்து கூடிய அந்த தாவேகானுடைய அட்லா கமிட்டி, அதாவது பொலிட் புரோ, கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் சொல்லுவான், பொலிட் புரோ சென்ட்ரல் கமிட்டி, இந்த சென்ட்ரல் கமிட்டி அத்தனை பேரும் தலைமறைவை வன்னிக்காட்டில் வீரப்பங்காட்டில் எல்லாம் வந்து சேர்ந்து விஜயை பார்த்துருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, செய்தி வந்தது இல்லை சார். புஷி வீரப்பன் காட்டில் செய்தியெல்லாம் வந்தது. வண்டி காட்டில் அதெல்லாம் கேவலப்படுத்துறானுங்க இந்த பயலுவா. அப்போ இதெல்லாம் உங்களால் ஏற்றுக்க முடியுதா? இல்லை, நான்லாம் உண்மையாகவே வண்டி காட்டுக்கெல்லாம் போய் சேர்ந்தவன். அப்போ அதன் பிறகு விஜயை பார்த்த பிறகு விஜய் சொல்றாரு, என்ன உனக்குல தெரியாது, நான் கரூர் போய் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபா கொடுக்கணும், ஏற்பாடு பண்ணுங்க. இப்படி விஜய் கட்டளை இட்டோம், என்ன செய்யறதுன்னு தெரியல.